ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி லஞ்ச் பாக்ஸுக்கு பேன்கேக் செய்கிறதுக்கு 1 கப் கோதுமை மாவு, 1/4 கப் சர்க்கரை, 1 டீஸ்பூன் அளவு பேக்கிங் பவுடர். முதல்ல சர்க்கரையை ட்ரையான மிக்ஸி ஜாரில் போட்டு பொடி பண்ணிவிட்டு அது கூடயே பேக்கிங் பவுடர், கோதுமை மாவு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கணும். இந்த ப்ரீ மிக்ஸை முன்னாடியே கூட நீங்கள் பண்ணி வச்சுக்கலாம். 1 கப் அளவு மாவுக்கு 2 முட்டையை வந்து நல்லா விஸ்கு அல்லது பீட்டர் வச்சு ஃப்ளஃபியாக வர வரைக்கும் அடிச்சுக்கணும். அதாவது நல்லா நுரைச்சி இந்த மாதிரி வரணும். இப்போது நீங்கள் 1/2 கப் அளவு பால், ஃப்ளேவருக்காக 1 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு என்ன ஃப்ளேவர் வேணுமோ அந்த மாதிரி எசன்ஸ் சேர்த்துக்கலாம். இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மாவை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா தோசை மாவு கன்சிஸ்டன்சிக்கு கட்டியே இல்லாமல் கரைச்சிக்கணும். இது மாதிரி கரைச்சி வச்சதுக்கப்புறமா நீங்கள் எப்போ வந்து பேன்கேக் ஊற்ற போகிறீங்களோ அப்போ உருக்கின வெண்ணெய் அல்லது எண்ணெய் 1 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம். சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு கல் நல்லா காஞ்சதுக்கப்புறமா பெரிய கரண்டியில் 1 கரண்டி மாவு எடுத்து ஊற்றிட்டு ஸ்ப்ரெட் பண்ணக்கூடாது, அப்படியே விட்டுறணும். மேலே வந்து நான் சாக்கோ சிப் போட்டிருக்கேன். இது ஆப்ஷனல் தான், வேணும்னா போகலாம், நீங்கள் இல்லைனா அவாய்ட் பண்ணிக்கலாம். ஸோ இது நல்லா ஒரு பக்கம் வெந்ததுக்கப்புறமா இன்னொரு பக்கம் திருப்பி போட்டு வேக விட்டு எடுக்கணும். மூடி போட்டு வேக விட்டிங்கன்னா சாஃப்டாக இருக்கும். லைட்டாக எண்ணெய் விட்டுக்கலாம். நீங்கள் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வேக விடுங்க. இந்த மாதிரி கிட்ஸ்க்கு கொடுக்கும்போது சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி கொடுத்தீங்கன்னா அவங்க வந்து எடுத்து சாப்பிட்றதுக்கு ஈஸியாக இருக்கும். பாருங்கள், சாக்கோ சிப் உள்ள மெல்ட் ஆகி ரொம்ப நல்லா டேஸ்டியாக இருக்கும். இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு தேன் நல்லாயிருக்கும், அல்லது வெள்ளை கரைசல் இல்லை கருப்பட்டி கரைசல் அந்த மாதிரி கூட கொடுக்கலாம். ஸ்நாக்ஸுக்கு வந்து நான் வந்து கேரட் ஃபிங்கர்ஸ் இன்றைக்கி கொடுத்துருக்கேன். ஸோ அதோட ரெசிபி ஆல்ரெடி போட்டிருக்கேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.